பிரச்சனைகள் வரும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. அதை இப்போ பிரச்சனைக்கு என்னடா வழியும் தேடும்போது யாரெல்லாம் எதெல்லாம் சொல்கிறாலோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. நமக்கு எப்பயுமே சாஸ்திரங்கள் தான் பிரமாணம். அந்த சாஸ்திரங்களுக்கு வேதம் பிரமாணம். அப்போ அந்த சாஸ்திரங்கள் சொல்கிறபடி தான் கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதனால் வேப்பெண்ணெயில் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்குறான். இந்த வேப்பெண்ணெயில் விளக்கேற்றலாம்னா வேப்பெண்ணெயில் நாங்கள் யாகமே பண்ணுறோம். என்ன யாகம் பண்ணுறோன்னா பிரத்தியங்கர யாகம் பண்ணும்போது மிளகாவத்தில் போட்டு அந்த வேப்பெண்ணெய் கலந்து யாகம் பண்ணுவோம். அது ஆபிச்சார தோஷம், ஏவல் பில்லி சூனியம் சத்ருபாதை திஷ்டுபாதை மந்திரந்திரந்திரம் இந்த பில்லி சூனி இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அந்த வேப்பெண்ணெய் மிளகாவத்தில் சேர்த்து இந்த யாகம் பண்ணுவோம், பிரத்தியங்கர யாகம். இது ஒரு அதர்வண வேத சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஏதாவது ஏவல் பில்லி சூனியங்கள் இது மாதிரி இருந்ததுன்னா தான் அந்த வேப்பெண்ணெய் விளக்கேற்ற மாதிரி. மற்றபடி சுபிட்சமாக வீடுகளில் நார்மலான நாட்கள் நல்லா எல்லா நாளிலும் விளக்கேற்றக்கூடாது, வேப்பெண்ணெயில் ஏற்றக்கூடாது.